ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் சொன்னாங்க இந்த சன்ரைசர்ஸ் டீமுக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுங்கன்னு. காவியாவும் அவர் சொன்ன மாதிரியே நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க. கடைசியில் இந்த டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஐஎஸ் ஸ்கோர், ஃபாஸ்டஸ்ட் ஸ்கோர்னு சார் மாதிரி எல்லா ரெக்கார்டையும் வச்சுச்சு. சில ஹீரோக்கள் 2 படம் எட்டா தான் போகுதுங்க. போனை தூக்குறதுக்கு 3 பேர், கைப்பையை தூக்குறதுக்கு 3 பேர். கமர்ஷியல் ஏர்கிராஃப்டில் போக மாட்டாங்க, தனி விமானம், அதாவது ப்ரைவேட் ஏர்கிராஃப்ட் தான் போவாங்க. நம்ம ரஜினி சாரை பார்த்துருப்பீங்களே, ஏர்போர்ட் எப்படி வருவாருன்னு. தனியாக வருவார், தோளில் ஒரு கைப்பை, மக்களோட மக்களாக கமர்ஷியல் ஏர்கிராஃப்டில் போயிட்டு அப்படியே திரும்பி வருவார். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள். அதனால தாங்க ரஜினி சார் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் ஸ்டார். 50 வருஷமாக இந்த திரைத்துறைக்கு பலர் வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் நம்பர் 1 இடத்துல இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, அது ரஜினி சார் தான். அதனால தாங்க ரஜினி சார் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் ஸ்டார்.